போனேன். அந்த ஆன்ட்டி இன்னைக்கு போய் தீபாவளி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டாங்களாம்மா. அந்த பாப்பா, அந்த அக்கா எல்லாரும் போட்டு போட்டு பார்த்து அழகா இருக்கா அழகா இருக்கான்னு என்கிட்ட கேட்டாங்கம்மா. அப்படியேடா தங்கம், அவங்க கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அழகா இருக்குன்னு சொன்னியா? சூப்பரா இருக்குன்னு நானும் சொன்னேம்மா. நல்லா இருக்குன்னு. அப்படியாடா? அப்படிதான் சொல்லணும். யார் என்ன கேட்டாலும் நல்லா இருக்கு, அழகா இருக்கு, நல்லா இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. நல்லா இருக்குன்னு தாண்டா மட்டும் சொல்லணும். சரியா? என்ன கலர் ட்ரெஸ்ஸு? அந்த பாப்பாக்கு சூப்பரான ஒரு ஃப்ராக். அது ஒரு ரெட் கலர்ல இருந்துச்சும்மா. அந்த அக்காவுக்கு கவுன். அது வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஏஞ்சல் மாதிரி இருந்தாங்கம்மா அந்த அக்கா. நானும் ஏஞ்சல் ட்ரெஸ் கேட்டேன் இல்லம்மா போன வருஷம். ஆமாடா, கேட்டதான். ஓ, அவங்களுக்கு ஒயிட் கலரா? கியூட்டா இருந்திருக்குமே. நானும் சொன்னேம்மா, ரொம்ப கியூட்டா இருக்கீங்க அக்கா அப்படின்னு. அவங்க தேங்க்யூ சொன்னாங்க எனக்கு. ஓ, அப்படியாடா? நீ பாரு, அழகா இருக்கு, கியூட்டா இருக்கு அப்படின்லாம் சொன்ன உடனே உனக்கு தேங்க்யூ சொல்லிட்டாங்க பாத்தியா? இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் சொல்லணும். சரியா? ஓகேம்மா, அப்படியே சொல்றேன். சரிடா தங்கம், அம்மா சாப்பாடு போட்டு வரேன், சாப்பிட்றியா? அம்மா, இப்போ வேண்டாம். நான் அப்புறமா சாப்பிடுறேன். நான் அந்த தம்பி ட்ரெஸ்ஸை இன்னும் பார்க்கல. நான் போய் பார்த்துட்டு வரவா? இல்லடா, சும்மா போகக்கூடாது அடுத்தவங்க வீட்டுக்கு. சரியா? எப்பமாவது போய் விளையாடுறியா? ஓகே. ஆனா சும்மா போயிட்டு அவங்க வீட்டில் விளையாடிட்டு இருக்குது வேணாண்டா. ஏம்மா, அவங்க என்னோட பாப்பான்னு என்ன அழகா பார்த்துப்பாங்கம்மா. அவங்க நல்லா வச்சுக்குவாங்கடா. இருந்தாலும் ஏதாவது சம்டைம்ஸ் உனக்கும் அந்த பாப்பாக்கும் அந்த தம்பிக்கும் சண்டை வரும். அப்போ அவங்களுக்கு அது ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அப்போ உன் மேலே கோபப்படுற மாதிரி ஆகும். நீ உடனே ஐயோ நம்ம மேலே கோபப்படுறாங்களேன்னு ஃபீல் பண்ணுவ. கேஷுவலாக எடுத்துக்கணும் நீனு. அதனால சும்மா போகக்கூடாது. ஏதாவது ஒரு டைம் போயிட்டு விளையாடுறியா? ஓகே, அத்தோட நிறுத்திக்கிடணும். என்னடா? ஆமாம்மா, எனக்கும் அந்த பாப்பாக்கும் நிறைய டைம் சண்டை வந்துட்டே இருக்கு. அந்த தம்பி கூட அவங்களோட விளையாட்டு சாமான நான் எடுத்து விளையாட போனா ஏன்னா அப்படி பேசுறாங்கம்மா. அந்த ஆன்ட்டி சொல்ல மாட்டாங்க. ஆன்ட்டி யாரும் பாப்பாவை திட்டாதீங்க அப்படின்னு என்ன சொல்றாங்க. ஆனா அந்த பையன் இருக்கான்ல, அவன் கொடுக்க மாட்டாம்மா. எங்களோடதுன்னு புடுங்கி வச்சுக்குவான். அப்படி பண்ணுவாங்க. அதுக்கு தான் அம்மா சொல்கிறேன். அம்மா, ஓகே. நமக்கு எப்போ தீபாவளி ட்ரெஸ் பர்ச்சேசிங் பண்ணலாம்? டாடி என்ன சொன்னாங்க? நமக்கா தீபாவளி நாளைக்கு அப்படின்னா இன்னைக்கு பண்ணலாம். இன்னும் ஒரு 8 டேஸ் இருக்கு, அதனால பண்ணலாம். சரியா? 8 டேஸ் இருக்குல்ல, இன்னொரு 7 டேஸ் கழிச்சு அப்பா உனக்கு ட்ரெஸ் வாங்கி தருவாரு. அம்மா, நம்ம முன்னாடி போன வருஷம்லாம் முன்னாடியே பர்ச்சேசிங் பண்ணிட்டோமேம்மா. இப்போ மட்டும் ஏன் தீபாவளி நாளைக்குன்னா இன்னைக்கு பண்ணணும்? அம்மா, அது ஒன்றும் இல்லைடா. அப்பாவுக்கு இப்போ தான் ஜாப் கிடச்சிருக்கு. ஸோ ஜாப் இப்போ கிடைச்சதுனால அப்பாட்ட பைசா இருக்காதுடா. அதனால போனஸ் ஏதாவது கொடுப்பாங்க, அதை வச்சு எடுத்துடலாம். ஓகேவா? ஓகேம்மா. ஆனா எனக்கு இப்பவே எடுக்கணும் போல வருது. என்ன பண்ணலாம்? பிரியா, அம்மாவும் பொண்ணு என்ன பேசிட்டு இருக்கியா? அம்மா, லதாக்கா வீட்டில் எல்லாம் தீபாவளி ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க போல. அப்படியா? ஆமாம், நேற்றே பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனா லீவுன்ட்டு. அதான் எடுத்திருப்பாங்க போல. அதான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தாலாம், நல்லா இருக்குன்னு சொன்னாலாம் அவங்கக்கிட்ட. அவங்களும் தேங்க்யூ சொன்னாலாம். அதை வந்து என்கிட்ட சொன்னா. சரிடான்னே. நாம் எப்போ ட்ரெஸ் எடுக்கலான்னு ஆரம்பிச்சிட்டா. இப்படி சொல்லி நல்ல மனுஷி மாதிரி பேசி அப்படி சொல்லி இப்படி சொல்லி இப்போ நாம் எப்போ எடுக்கலான்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாம்மா. அப்படியா? பிரியா, அம்மாட்ட ஒரு 2000 ரூபா இருக்கு, உனக்கு பாப்பாவுக்கு போய் எடுத்துட்டு வரீங்களா? நீ வேறம்மா, தீபாவளி ட்ரெஸ் எடுக்கிற நிலமையெல்லாம் என்னோட நிலமை கிடையாது. எனக்கு மைண்ட் செட்டும் ட்ரெஸ் எடுக்கிற மைண்ட் செட்டும் கிடையாதுமா. வேண்டாம், நான் எடுக்கலை. பாப்பாவுக்கு மட்டும் அவங்க அப்பாவை தீபாவளிக்கு நாள் எடுத்துகிட்டு வர சொல்லணும். ஏன்னா பாப்பாவுக்கு நாங்கள் எத்தனையோ ட்ரெஸ் எடுப்போம் தீபாவளிக்கு மட்டும். மார்னிங் ஒன்று போடுவா, அடுத்த ஆளுக்கு ஆயிடுச்சுன்னா அடுத்து ஒன்று போடுவா. ஒரு நாளைக்கு 5-6 ட்ரெஸ்ஸு போட்டுருவா. 5-6 ட்ரெஸ்ஸு எடுத்துருவோம். இப்போது
ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. அவங்க அப்பாட்ட சொல்லியிருக்கேன், தீபாவளிக்கு முத நாள் எடுத்துக்கலாம் பிரியா அப்படின்னு சொல்லியிருக்காருமா. பார்க்கலாம், இந்த தீபாவளிக்கு முத நாள் எடுத்துக்கிறோம், இப்போல்லாம் வேணாம். அம்மா, அம்மாச்சி தான் காசு இருக்கு, நீங்க போய் எடுத்துட்டு வாங்க சொல்றாங்கல்ல. நீங்க எதுக்காக வேணான்றீங்க? அம்மாச்சி காசு கொடுக்கும்போது நாம போய் எடுத்துட்டு வருவோம்மா. கடைய பார்க்கலாமா? கடைக்கெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஐஸ்கிரீம்லாம் இருக்கும்ல. மா ப்ளீஸ் போலாமா ட்ரெஸ் எடுக்க. அம்மோ, ஒரு அளவு தான் அம்மோ. இவ்வளோ தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேல்ல உன்கிட்ட, நீ என்ன அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டியா? புரிஞ்சுக்கவே மாட்டியா? புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க. அம்மா தான் சொல்கிறேன்ல, பைசா கிடையாது, அப்பாவுக்கு ஏதாவது காசு கொடுத்தா முத நாள் வாங்கி தரோம் அப்படின்னு. அப்படியும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. பாவம் அம்மாச்சி, அவங்கள்ட்ட 1000 2000 தான் அவங்க கைக்குள்ளே வச்சுருப்பாங்க. அதையும் நம்ம வாங்கி செலவு பண்ணணுமா என்ன? பேசாமல் இரு, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மா நீ போம்மா, நீ சொல்லவும் தான் ஓவர் அடம் பிடிக்குது. இல்லைனா ஓகேன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. ஏண்டி, சின்ன பிள்ளையில நீங்கள் அந்த பிள்ளைய அப்படி வளர்த்துட்டிய, செல்லஞ்செல்லமாக வளர்த்துட்டிய, அதுக்கு அதை இதையும் வாங்கி கொடுத்து வளர்த்துட்டிய. இப்போ அந்த பிள்ளை கேட்குறதுக்கு அதை வாங்க வேணாம், இதை வாங்க வேணாம், அதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணான்னா என்னடி அர்த்தம் இதெல்லாம்? நீயே சொல்லு, என்ன அர்த்தம்? அதெல்லாம் ஓகே தாம்மா. அப்போ காசு இருந்துச்சு கையில், செஞ்சோம், பண்ணோம், வாங்கினோம். இப்போ 10 பைசா கூட காசு கிடையாது, எப்படி வாங்குறது? உன்கிட்ட வாங்கி செலவு பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணுவ எங்கள்கிட்ட கொடுத்துட்டு? வேணாம் வேணாம், அதெல்லாம் அவங்க அப்பா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு தீபாவளி பற்றிலாம் நினப்பு சுத்தர கிடையாது. ட்ரெஸ் எடுக்கணும்லாம் சான்ஸே இல்லை. அது வேண்டாம், எதுக்கு அதை நினச்சிட்டு? நம்ம காசு வேணாம், சேலை வேணாம், ட்ரெஸ்ஸும் வேணாம், ஒன்றும் வேணாம். இருக்கிறத அங்கிட்ட மாட்டிகிட்டு இருக்கிறத விட்டுட்டு செலவு பண்ணி அப்படி வாங்கி, நம்ம கடன் வாங்கி செலவு பண்ணி அப்படி பண்ணணும்னு அவசியமாக என்ன? புது ட்ரெஸ்ஸு போட்டால் தானா? போடாட்டி ஒன்றும் இல்லையா? போமாங்கிட்டு அவ இருக்கிறதுல இப்போ தான் தீபாவளிக்கு ட்ரெஸ் தான். அப்படி சொல்லக்கூடாது பிரியா. தீபாவளிக்கு புது துணி எல்லாரும் போடணும்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் நீ மட்டும் போடாமல் இருப்பியா என்ன? பேசாமல் இரு, அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீ வேறம்மா டென்ஷன் பண்ணிக்கிட்டு. அம்மு, அம்மா சொல்கிறத நீ கேட்பதானடா? அம்மா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல காசு இல்லை அப்படின்னுட்டு. சரியா, அமைதியாக இருக்கணும். என்ன அம்முக்குட்டி, அம்மாட்ட என்ன வாக்குவாதம்? கண்ணீர் ஒழுகுற அளவுக்கு இருக்கு. அது ஒன்றும் இல்லைடா, அது ஒன்றும் இல்லை. அது பிரியா பொண்ணு அம்மு இருக்காளே, அவ பக்கத்து வீட்டில் இல்லை, அதான் நேற்று பிள்ளைகளை கூப்பிட்டுட்டு ட்ரெஸ் எடுக்க போயிருந்தா. கொண்டுட்டு வந்து பிள்ளைகளுக்கு போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்திருப்பா அவள. அதான் அம்மு பார்த்துட்டு இருந்துட்டு அவங்க அம்மாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காடா. அதான் பின்னாடியே கூப்பிட்டு கத்திட்டு தானே வரேன், கேட்காதா உங்களுக்கு? எவ்வளோ தடவை கூப்பிட? அங்கே என்னன்னு கேட்டீங்க, அதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு காதில் வாங்காத மாதிரி விறு 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 விறுன்னு வந்துட்டு இருக்கீங்க. ஏன் என்னன்னு தான் கேட்டேன், என்னவா? ஏய், ஏன் கத்துற? உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? அதை முதல்ல சொல்லு. அங்க இருந்து எவ்வளவு சவுண்ட் போட்டு நானும் கூப்பிட்டுட்டே வரேன். ஏன் என்னன்னு கேட்டா குறைஞ்சு போயிருவீங்களா? கேட்டாதான் என்னவா? என்ன சுந்தரி, நான் முதவே என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கால் பண்ணா. சரி என்ன சரி? ஏன் கால் பண்ணாங்க, எதுக்கு கால் பண்ணாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? ஓகே, சரி ஏன் கால் பண்ணாங்க? தீபாவளி பர்ச்சேசிங் கிளம்பிட்டாங்களாம், என்னை வாடின்னு கூப்பிட்றாங்க. ஒரு 10,000 கொடுங்க, போயிட்டு வந்துடுறேன். 10,000மா? போதும்ல 10,000? போதுங்க, 10,000 பத்தாதா? அதெல்லாம் போதும், 10,000 மட்டும் கொடுங்க, அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிடுறேன். 10,000 போதும்ல, சமாளிச்சிருவீல்ல? இல்லை கூட குறைய எது வேணும்னா சொல்லு, கூடவே தாரேன். இல்லைங்க, போதும், அவ்வளோக்குலாம் நான் செலவு பண்ண மாட்டேன். அப்படியெல்லாம் ஒன்று, இவ்வளோக்குள்ளேயே முடிச்சிடுறேன். ஆமாம் சுந்தரி, அப்புறம் பத்தலை நாங்கள் கடையில் போயிட்டு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு தான் எவ்வளோ அமௌண்ட் வேணும் எவ்வளோ வேணும்னு இப்போவே என்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னா நான் காசை கையில் கொடுத்துருவேன். அப்புறம் அங்கே போய் உட்காந்துட்டு நான் ஆஃபீஸில் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருப்பேன், அப்போ கால் பண்ணி ஜிபே பண்ணுங்கள் அதை பண்ணுங்கள் அதை கேட்கக்கூடாது. ஓகே, செலவு பார்த்துருவீல்ல? பிரியாவையும் கூட்டிகிட்டு போ. ஏங்க எதுக்குங்க? நானே பார்த்துட்டு வந்துடுறேன். நீனே எடுத்துகிட்டு வர்றீங்கிறியா? ஆமாம், அவங்களாம் எதுக்கு வேண்டாம். ஆமாம் பிரியா, நீ போறியா? சுந்தரியவே எடுத்துகிட்டு வர சொல்லிடுவோமா? அதெல்லாம் எதுக்கு அவள்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? 10,000 கொடுங்கன்னா கொடுங்க. ஏ, என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அப்புறம் கேட்காம இங்கே பாரு, உனக்கு என்ன மாதிரி ட்ரெஸ் எடுக்கிறியோ அதே ரேட்டுக்கு பிரியாவுக்கு எடுத்துரு, சரியா? அதுக்கப்புறம் அம்மாவுக்கும் அத்தை இருக்காங்கல்ல பிரியாவோட மாமியார், அவங்களுக்கும் ஒரு சேம் ரேட்டில் எடுத்துரு, சரியா? அப்புறம் மச்சானுக்கும் எனக்கும் கூட நாங்கள் எடுத்துக்கிறோம், நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் மச்சானுக்கு எனக்கும். அப்புறம் அம்முக்கு ஒரு 2 ட்ரெஸ் எடுத்துரு, சரியா? அப்புறம் வீட்டுக்கு போட்டுக்கவும் கொஞ்சம் அம்முக்கு ஒரு டிஷர்ட் இந்த மாதிரி எடுத்துரு, ஓகேவா?
அப்புறம் போதும். உன்னோட அம்மா அப்பாவுக்கும் எடுத்துரு சுந்தரி. அதான் 10,000 போதும்ல. ஏன்னா எத்தனை பேருக்கு எடுக்கணும். கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாகவும் saree எடு. ஒரு 1000 1500 இந்த மாதிரி எடு. சரியா? எல்லாத்துக்கும் போதுமா? இல்லை பத்தலைன்னா சொல்லு. என்னது அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் எடுக்கணுமா? ஆ என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? அவங்க அவங்க அவங்களுக்கெல்லாம் எடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க. நான் சொன்னது எனக்கு மட்டும் 10,000 கேட்டேன். எனக்கு ஒரு saree பார்த்து வச்சேன் போன டைம் போகும்போது. அது இப்போ ரெண்டிங்கில் இருக்கு அந்த மாடல். அதனால அந்த saree வாங்கணும். அதுவே ஒரு 3000க்கு மேலே வரும். அப்புறம் சுடிதார்லாம் ஒரு 4-5 வாங்கலான் இருக்கேன். அது எனக்கே 10,000 பத்துமா என்னன்னு தெரியல. நானே 10,000த்துக்குள்ளே பர்ச்சேசிங் முடிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தா அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்களுக்குலாம் நான் எடுக்கணுமா? அது சரிதான். அதெல்லாம் என்னால் முடியாது. எனக்கு மட்டும்தான் 10,000 வேணும். தர முடியுமா முடியாதா? ஓ அதுக்குத்தான் அவளை கூட்டிகிட்டு போக சொன்னீங்களாக்கும். இது தெரியல எனக்கு. நான் ஒரு லூஸு. என்ன உனக்கு மட்டும் 10,000மா? நல்ல கதையா இருக்கே ஆத்தி. உனக்கு மட்டும் 10,000னா எங்கே போகிறது? ஏண்டி அப்பா 10,000 கேட்குதா உனக்கு? ஒரு ஆளுக்கு நானே தீபாவளி செலவு ஃபுல்லுமே 10,000த்துக்குள்ளே முடிக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். நீ என்னடானா ஒரு ஆளுக்கு 10,000 கேட்டுட்டு இருக்கா? அப்போ உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும். கொடுக்க முடியுமா முடியாதா? உங்களோட காசு என்னோட ஜிபேல தான் இருக்கு. என் அக்கௌண்ட்ல இருக்கு. தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா இல்லையா? நான் ஃபுல்லாக செலவு பண்ணிடுவேன். அப்புறம் ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. அப்படியா? இப்போவே போய் ஏடிஎம்ல எடுத்துடவா? உன் ஏடிஎம் என் கையில் இருக்கு. தெரியுமா தெரியாது? ஆ அப்போ எனக்கு பிரியாவையும் கூட்டிகிட்டு போய் எடுத்துட்டு வர்றதுன்னா 10,000 தரேன். எடுத்துக்கங்க. ஆளுக்கு பார்த்து பார்த்து நல்லா. ஆ ஆ, அதெல்லாம் முடியாது. நாளை அவளை கூட்டிகிட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. நாளை முடியாது. ஏண்டி சுந்தரி அவளை கூட்டிகிட்டு போனால் என்னவா? அண்ணே எனக்கெல்லாம் வேண்டானே. எதுக்கு தேவையில்லாம எனக்கெல்லாம்? அதெல்லாம் வேண்டாம். எனக்கு ட்ரெஸ்ஸே வேணாம் நான் நினச்சிட்டு இருக்கேன். சும்மா என்னால் யாரும் சண்டை போட்டுட்டு இருக்காதீங்க ப்ளீஸ். பாருடி அழுகுது பாவம். எல்லாம் ஒன்னால தான். இங்கே பாரு, இப்போவே நான் தரேன். ஆனால் பிரியாவை கூட்டிகிட்டு போனால் மட்டும்தான் தருவேன். என்ன சொல்கிற? என்ன சொல்கிற? சொல்லு. ஓகேவா? உனக்கு ஓகேவா? ஓகேன்னா சொல்லு. இப்போவே நான் காசு தரேன். ஓகே?